ஹாய் மக்களே! மாலை வணக்கம். இன்று அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள பத்தி பேசும்போது, கண்டிப்பாக தவிர்க்கவே இயலாத இன்னொரு பெயரும் உண்டு. அது என்னன்னா, அது யாருன்னா, நம்முடைய இந்திய முதல்வர் அண்ணன் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள். அது எப்படி? அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்களும் எப்படி ஞாபகத்துக்கு வருவாரு? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா துறையில என்ட்ரி கொடுத்து 1, 2 படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். 1, 2, 3 அப்படின்னு நடித்துக் கொண்டிருக்கும்போது 4வது படமாக தூரத்து இடி முழக்கம் இந்த மாரி 4 படங்கள்லாம் பண்ணியாச்சு. முதல் படமான இனிக்கும் இளமை அப்படிலாம் தொடங்கி 4வது படமாக தூரத்து இடி முழக்கம் வரையும் முடித்திருக்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு சரியான ஒரு வெற்றி ஒரு பெரியான ஒரு வெற்றி அவருக்கு கிட்டவில்லை. 4 படம் நடிச்சுட்டோம் நமக்கு ஒரு சரியான வெற்றி கிடைக்கலைன்னு ஏங்கிக் கொண்டிருந்த சமயத்தில தான் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த துடிப்பு, அந்த இளமையின் துடிப்பு, அந்த ஆக்ரோஷத்தெல்லாம் பார்த்த விஜயகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பாகவே சினிமா துறையில் நுழைந்து பெரும் இயக்குனராக அங்கே ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் யார் என்றால், இன்றைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தையார் எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்கள். பெரிய இயக்குனரா இருக்கிறார் அவர். அந்த நேரத்தில விஜயகாந்த் அவர்களை அவர் கவனித்துக் கொண்டே வருகிறார். 4 படங்கள் பண்ணியிருக்கிறார். சரியான ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கல. இவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் எப்படின்னா, ஆக்ஷன் படங்களுக்கு பெயர் போனவர். சரின்னு சொல்லி அவர் தன்னுடைய அடுத்த படத்திற்கு விஜயகாந்தை வைத்து நம்ம எடுப்போம் என்று முடிவு பண்றார். அது ரிஸ்க் தான். ஏன்னா, இதுவரையும் வெற்றிய குடுக்காத ஒரு நியூ கம்மர் சினி ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. பெரிய அழகும் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஒரு கருப்பான ஒரு நிறம். இந்த மாரி பார்ப்பதற்கு பெரிய லட்சணமாலாம் இருக்க மாட்டார் அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்டவரை பரவால்ல, தன் திரைக்கதை மீந்திருந்த நம்பிக்கையும், இந்த கதைக்கு இந்த பையன் பொருத்தமாக இருப்பார் என்று எண்ணிய துல்லியமாக கணித்த எஸ்.ஏ. சந்திரசேகர்களுடைய அந்த கணிப்பும், அவர்களுடைய கூட்டணிக்கு அன்று அடிகோலியது. அந்த படம் தான் சட்டமுறி இரட்டரை. விஜயகாந்த் அவர்களுடைய 5வது படம். அந்த படம் அன்றைய காலத்தில் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. விஜயகாந்த் அவர்களை தன்னுடைய அதாவது அவருடைய கேரியரின் இனிஷியல் இருக்கு இல்லையா? அந்த இனிஷியல் இட் செல்ஃபே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்தியவர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். விஜய் அவருடைய தந்தையார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களை தொடர்ந்து படம் எடுத்துக் கொண்டே இருக்கிறார். சட்டம் ஒரு இருட்டர் என்று கொடுத்தவர். அப்புறம் நெஞ்சுக்கு நீதி, சட்டம் ஒரு விளையாட்டு இப்படி தொடர்ச்சியாக இந்த நம்ம கோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கூட்டணி விஜயகாந்த் அண்ட் எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்த இருவரின் கூட்டணி கிட்டத்தட்ட 19 படங்களை டோட்டலாக அவர்கள் எடுத்த அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களை எடுத்த படங்கள் 19 படங்கள். அந்த அளவிற்கு அவங்களுக்குள்ள நெருங்கிய பாண்டிங் இருந்தது. இதனாலே தனக்கு அதாவது விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரைக்கும் தனக்கு ஆரம்ப காலத்தில் நாம் சினிமா துறையில வந்து தத்தளித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தனக்கு கை கொடுத்த மனிதர் அப்படிங்கிற வகையில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் மீது பெருத்த ஒரு மரியாதையை கொண்டிருந்தார் விஜயகாந்த் அவர்கள். அதன் பின்பாக விஜயகாந்த் அவர்களும் பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்து தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்தது வரலாறு. இப்படி 19 படங்களை எல்லாம் 19 படங்கள் விஜயகாந்த் வச்சு எடுத்திருந்தாரு யாரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். இந்த காலகட்டத்தில தான் என்ன இப்படி இருக்கிற காலகட்டத்தில் விஜயகாந்த் வேற லைன்ல போயிட்டு இருக்கிறாரு ஆக்ஷன் ஹீரோவா. சினிமா துறையின் உச்சத்தில இருக்கிறாரு. தன்னுடைய மகனான தன்னுடைய மகனான விஜய் அவர்கள வந்து சினி ஃபீல்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து. தன்னுடைய சொந்த தயாரிப்பு வந்து ஒரு படத்தை எடுக்கிறார். முதல் படம். நாளைய தீர்ப்பு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறது. மிகப்பெரிய தோல்வி படம். தயாரிப்பாளர் என்ற முறையில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு பெருத்த நஷ்டம் அன்றைய காலகட்டத்தில். ஒரு இயக்குனர் என்ற முறையிலும் அவருக்கு ஒரு தோல்வி படம். அதுவும் தன் மகனை வைத்து தோற்றுட்டோமே அப்படின்னு ஒரு பெருத்த ஒரு வருத்தத்தில அவரு இருந்து கொண்டிருந்த சமயத்தில், தன் மகனை வைத்து பெரிய ஒரு இயக்குனரா இருக்கும். ஆனா தன் மகன் விஷயத்துல நம்ம தோத்துட்டோமே! பிள்ளைக்கு கேரியர் ஸ்பாயில் ஆயிருமே! அவனுக்கு ஒரு வெற்றி படம் கொடுக்க வேண்டுமே! என்ன செய்யலாம்ன்னு அவரே சொல்றாரு ஒரு இன்டர்வியூல. ஒரு ராத்திரி உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது என்னுடைய நண்பர் விஜயகாந்த் அவர்கள் தான். சரி நாளைக்கு காலைல அவர் என்ன யோசிச்சாராம்ன்னா, நம்ம பையன் பிள்ளைய வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். படம் தோத்துட்டு தோல்வியாகிருச்சு. ஒரு கெஸ்ட் ரோல்ல விஜயகாந்த் அவர்கள்ட்ட கூட விஜயகாந்த் வந்து தன் மகனோடு ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல் கேமியோ என்று இன்னைக்கு சொல்றோம் இல்லையா? கெஸ்ட் ரோல் பண்ணி குடுத்தா கூட நம்ம புள்ளையோட படம் ஹிட் ஆயிரும். புள்ள தப்பிச்சுருவான். அப்புறம் அவனோட கேரியர் நல்லாருக்கும். சரி நாளைக்கு காலைல ஜஸ்ட் கேட்டு பார்ப்போமே! அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இருந்தாராம்.
காலையில எழுந்த உடனே கிட்டத்தட்ட அவருடைய எல்லா வேலையும் முடித்துவிட்டு, காலையிலேயே நான் விஜயகாந்த் சாருக்கு ஃபோன் பண்ணேன். விஜயகாந்த் தான் எடுத்தாரு. சொல்லுங்க சார். அவரு என்னையுமே எப்பவுமே என்னோட டைரக்டர்ன்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா 19 படம் அவருக்கு நான் பண்ணியிருக்கேன் அவருக்கு. சொல்லுங்க டைரக்டர் சார், என்ன காலையிலேயே கால் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க சார்ன்னோனே, அவரு எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்த் சார் நீங்க அங்க தான் எங்க இருக்கிறீங்க? ஆஃபீஸ்லயா இருக்கிறீங்க? அப்போ ஆமா அங்க தான் சார் இருக்கேன். என்ன சார் சொல்லுங்க சார். சரி அங்க சரி நான் வர்றேன் உங்கள பார்க்கணும் வர்றேன் அப்படின்னு சொன்னாராம். பேசிக் கொண்டிருக்கும்போதே விஜயகாந்த் ஃபோன வச்சுட்டாராம். என்ன இவரு பேசிட்டு இருந்தாலே ஃபோன வச்சுட்டாரா? நம்ம சொன்னது ஒழுங்கா கவனிக்கலையோ அப்படின்னு யோசித்துக் கொண்டிருந்தாராம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்குள் பார்த்தா இவருடைய அந்த எஸ்.ஏ. சந்திரசேகரன் வீட்டுக்குள்ள ஒரு கார் நுழைகிறதாம். நான் யாருன்னு போய் பார்த்தா, அது கேப்டனோட கார். விஜயகாந்தோட காரு என் வீட்டுக்கு. உடனே நான் கீழ ஓடி போனேன். "என்ன சார் நான் இப்ப தான் பேசிட்டு இருந்தேன் ஃபோன வச்சுட்டீங்க." "டைரக்டர் சார் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க. நீங்களே என் வீட்டுக்கு வர்றது? நான் தான் உங்க வீட்டுக்கு வரணும். நீங்க என் டைரக்டர்ன்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்துட்டாரு." அதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. உச்ச நடிகர் அவர் அப்பொழுது. சரி உட்காந்து பேசுவோம். "என்ன சார் சொல்லுங்க சார்" அப்படின்னு டைரக்ட்டா அவரே என்ன என்ன விஷயம் சார்? சொல்லுங்க டைரக்டர் சார். எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொன்ன உடனே கைய பிடிச்சுட்டு, "என்ன உதவி? உதவிலாம் நீங்க சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில இன்னைக்கு நான் இந்த ஒரு இடத்துல இருக்கிறேன்னா, அதற்கு முழு முதல் காரணம் நீங்க தான். என்ன ஒரு யாருமே என்ன நம்பல. தத்தளித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு கைய கொடுத்து தூக்கி விட்ட மனிதர் நீங்க. உதவிலாம் சொல்லக்கூடாது. என்ன விஷயம் சொல்லுங்கன்னோனே, இப்படியே பையன வச்சு படம் எடுத்தேன். படம் சரியா போகல. அடுத்த படம் நீங்க எனக்கு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி குடுக்கணும்." அப்படின்னு சொன்னோனே விஜயகாந்த் அவர்கள் சொன்னாராம் கைய பிடித்துக் கொண்டு, "கெஸ்ட் ரோல்லாம் இல்ல. முழுக்க முழுக்க நான் படம் முழுவதுமாவே நான் நடிக்கிறேன். விஜய் கூட. முழுக்க முழுக்க விஜய் கூட நடிக்கிறேன். அப்படி ஒரு கதைய சூஸ் பண்ணுங்க. கதையில எனக்கு வெயிட்டான கதாபாத்திரம் இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க தம்பி தான் லீடா இருக்கணும். நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஆனா முழு படம் நான் வரணும். அப்படி ஒரு கதைய தயார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் எந்திரிச்சிட்டாரு. சம்பளம்னு வாய தொறக்கும்போதே என் வாயில சம்பளம் அத பத்திலாம் பேசவே கூடாது. டைரக்டர் சார் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அப்ப நான் அந்த கதையெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு கொடுத்து ரெடி பண்ணி விஜயகாந்த் சார்ட்ட சொல்லும்போது, ஓகே. கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் விஜி. செல்லமாக விஜயகாந்த் விஜின்னு தான் கூப்பிடுவாராம். விஜய் கதை ரெடி பண்ணிட்டேன். எப்ப ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. வந்து கதை சொல்லணும்னே, "ஒண்ணும் இல்ல சார். எப்போ ஷூட்டிங் போலான்னு சொல்லுங்கன்னு" அடுத்த வார்த்தை கேட்டாராம் விஜயகாந்த். "இல்ல விஜய் நீங்க பிஸியா இருந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய கால் ஷீட்ல நீங்க வெவ்வேறு படங்களுக்கான நேரம் ஒதுக்கியிருப்பீங்க இல்லையா? அதுல ஜஸ்ட் ஒரு 3 நாள், 4 நாள் தந்தா கூட நான் மேக்கப் பண்ணி 40 நாள்ல படத்த முடிச்சு விட்டுருவேன்." அப்படின்னு சொன்னாராம். எஸ். ஏ. சந்திரசேகர். விஜயகாந்த் சொன்னாராம், "எத்தன நாள் கால் ஷீட் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கதை ரெடின்னா நாளைக்கே ஷூட் போவோம்னாராம்." அப்படியே ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் தான் செந்தூர பூவே. சாரி செந்தூர பாண்டி. செந்தூர பாண்டி என் புள்ள எடுத்தாராங்க. செந்தூர பாண்டி அப்படின்ட்டு. நான் செந்தூர பூவேன்ட்டேன். செந்தூர பாண்டி அந்த படம். அந்த படம் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் அடித்த படம். 2வது படம். முதல் படம் நாளைய தீர்ப்பு தோற்று போயிருந்த நிலைமையில, இந்த படம் மிகப்பெரிய ஹிட். தயாரிப்பாளராக எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்த படம். படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டா ஓடுனோனே, நேரா விஜயகாந்த் அவரோட ஆஃபீஸுக்கு போனாராம். சந்திரசேகர் அவர்கள் பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு. "இதில உங்களுக்கு நான் தர வேண்டியது" விஜயகாந்த் அவர்கள் வாங்க மறுத்துட்டாராம். என் தம்பி என் டைரக்டருக்காக என் தம்பிக்கு என் சொந்த தம்பிக்கு நான் பண்ணி தந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி இன்றைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் சினிமா துறையில் என்ட்ரி கொடுத்து தத்தளித்துக் கொண்ட நேரத்தில் அவருடன் நடித்து அவரை உச்ச நடிகராக ஆக்கிவிட்ட பெருமை அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு. அந்த நன்றியும் எப்பொழுதுமே நம்ம இன்றைய சிஎம் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் உண்டு. அதாவது விஜயகாந்த் அவர்கள் உடம்புக்கு முடியாம இருக்கும்போதுமே, அவர போய் அடிக்கடிலாம் பார்த்து வருவார். அண்ணன் விஜய் அவர்கள். நல்ல முடியாம இருந்த சமயத்தில அன்னியார் பிரேமலதா அவர்களை சந்தித்து, சண்முக பாண்டியன் விஜயகாந்தனுடைய மகனான சண்முக பாண்டியனை வைத்து ஒரு படம் நான் தயாரிக்கிறேன். நல்ல கதை இருந்தா கேளுங்க. கேட்டு என்ட்ட வர சொல்லுங்க டைரக்டர். நான் தயாரிக்கிறேன்லாம் சொல்லியிருந்தாராம். அந்த அளவுக்கு இன்றைய முதல்வரான அண்ணன் விஜய் அவர்களுக்கும், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மீது மிகுந்த மரியாதை உண்டு. ஆனா என்று அவர் சினிமா துறையை விட்டு என்ன முதல்வர் அந்த மாரி ஒரு லைன்ல வந்துட்டாரு. நானும் என் நண்பர்கள்லாம் பேசிய விஷயம் என்னன்னா, அவர் கோட்ன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அவருடைய கடைசி படமான ஜனநாயகம் முந்தைய படம். அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட ஒரு 4 பேர் நடிச்சிருப்பாங்க. நம்முடைய யாரு நம்ம பிரபுதேவா அவர்கள், பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த மாரி ஒரு 4 பேர் நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டருக்கு அவரு ஒரு நன்றிக்கடனாக அண்ணன் கேப்டன் விஜயகாந்தோட மகனான சண்முக பாண்டியன் நல்ல ஒரு கம்பேக்காக காத்திருக்கார். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கவில்லை. இவரு விஜய் அவர்கள் அந்த பையன கூப்பிட்டு அந்த தம்பி விஜய்
சண்முக பாண்டியன கூப்பிட்டு அந்த ஒரு அந்த கோட்ல ஒரு கேரக்டர் குடுத்துருக்கலாமே! ஒரு நன்றி கடனா அமைந்திருக்குமே! எப்படி விஜயகாந்த் வந்து விஜய் அவர்களுக்கு செய்தாரோ, அதுபோல விஜய் வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகனான சண்முக பாண்டியனுக்கு செய்திருந்தால் ஒரு நன்றி கடனாக இருந்திருக்குமேன்னு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்கடி பேசுவது உண்டு. சரி இப்போதைக்கு இனி அது சாத்தியமா? தெரியவில்லை. அரசியல்ல இருக்கிறாரு. இனி படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்து கொடுக்கும் நிலையில அது சாத்தியமா தெரியவில்லை. காலம் எதை வைத்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கோ பார்ப்போம்.